சுதந்திரம் நாங்கள் கொண்டாடுறோம். வீடியோ எடுக்கிறோம். இன ரீதியான வன்முறைகளும் இல்லாமல் சரிசமமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையான நிற்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் பண்ணையில் இருக்கக்கூடிய ரவுண்ட் போட்டுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னா சொன்னால் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அதிலே வந்து முக்கியமாக முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கார்கள் மொரிஸ் மைனர் கார் எல்லாம் வந்துட்டு இங்கே தயாராக வந்து இருக்குது. பாகுபாடும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக மகிழ்வாக இலங்கையின் 77வது சுதந்திர தின நாளை மிக மகிழ்வாக சிங்களர்கள் தமிழாக இலங்கை தேசிய திருநாட்டிலே இன்றைக்கு 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் யாழ் மண்ணிலே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற 77வது சுதந்திரத்தை நாங்கள் கிறிஸ்தவர்களாக, முஸ்லிம்களாக, இந்துக்களாக, பௌத்த மக்களாக 4 மதத்தையும் நாங்கள் சர்வ மத ரீதியாக, சர்வ மத பேரவையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய சர்வதேச 77வது சுதந்திர வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அம்மா சொல்லுங்க. නිදහස් උත්සවය අපි සියලු දෙනාම සිංහල මුස්ලිම් දෙමළ සියලු දෙනාම අපි ආගම් ભેදයක් නැතුව අපි නිදහස් උත්සවය සමරනවා. ஓகே, எல்லாத்தினுடைய 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை 4 மதமாகிய சர்வ மதமாக, இந்துவாக, கிறிஸ்தவராக, முஸ்லிமாக, பௌத்தமாக 4 மத மக்களாக சேர்ந்து எங்கள் நாட்டை ஆசீர்வதிக்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஊர்வலம் தொடங்கியாச்சு. இப்போ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்கள் அணிவகுக்கத்தான் பின்னால் மக்கள் நடந்து வர்ற அந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கு. பட்டியாக்கி போனாங்க.
இப்போ வந்து பார்த்தோம்னா மக்களுடைய ஊர்வலத்தை தொடர்ந்து இப்போ வாகன பேரணி தொடங்கியிருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ முன்னுக்கு மோட்டார் வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. எல்லா மோட்டார் வாகனங்களையும் வந்து பார்த்தோம்னா இலங்கையுடைய தேசிய கொடி ஏந்திய வண்ணம் இந்த மோட்டார் வாகனங்களுடைய பேரணி போய் கொண்டிருக்கு. மோட்டார் வாகன பேரணியை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா முச்சக்கர வண்டிகளுடைய பேரணி பின்னால் வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ மோட்டார் வாகன பேரணியை தொடர்ந்து கார்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளினுடைய பேரணி இப்போ வந்து கொண்டிருக்கு. பார்த்தோம்னா கோட்டையில் நிற்கிறோம். கோட்டை வாசல் வந்து பார்த்தோம்னா அந்த சுதந்திரத்தை முன்னிட்டு இன்றைக்கி பட்டம் ஏற்றுற போட்டியும் வந்து நடந்து கொண்டிருக்கு. பட்டங்கள் ஏற்றுற இந்த விழா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஊர்வலம் சரியாக யாழ்ப்பாணம் கோட்டையை தாண்டி இப்போ துறைப்ப ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு வந்து நிற்கி. இப்போ துறைப்ப ஸ்டேடியத்தில் சரியாக வந்து யாழ்ப்பாணம் நூலகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்குது. ஸோ இப்போ சரியாக வந்து பார்த்தோம்னா துறைப்ப ஸ்டேடியம் இங்கே இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ஊரம் வந்து இருக்குது.
அதோட சரியா யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னே நிற்கிறோம். இது வந்து பார்த்தா 77 வந்து சொல்லி பெரிய பேனர் ஒன்று வச்சிருக்கேன். அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா அந்த ஊர்வலம் வந்து இருக்கு. முன்னுக்கு வந்துட்டு மங்கள மக்கள் மட்டும் இல்லாமல் சர்வ மத குருக்களும் வந்திருக்கேன். வந்து இந்து சைவ சமயம், இஸ்லாமியம் மதம், மற்றது பௌத்தம், மற்றது சொல்லி கிறிஸ்தவம் சொல்லி அனைத்து மதத்தை சேர்ந்த மத குருமார்களும் இதுல பங்கை பார்க்கக்கூடிய இருக்கு. அப்படி வந்து பார்த்து சொல்லிக்கணும்னா எங்களை பக்கம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஊர்வலம் தான் இது வந்து பார்த்தோம்னா ஐக்கிய இளைஞர் இயக்கத்தால வந்துட்டு இந்த ஊர்வலம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலங்கை திருநாட்டினுடைய இன்றைக்கு 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு யாழ் மண்ணிலே கோட்டையிலே நாங்கள் சிவில் சமூகங்கள் இணைந்து இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவதற்கு விரும்பியுள்ளோம். ஆகவே இந்த நாளிலே எங்களோடு இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த எங்களுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே இந்த நாளிலேயும் கூட கொண்டாடி கொண்டிருக்கின்ற இலங்கை முழுவதுமாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம், God bless you. இதிலே ஐக்கிய இளைஞர் இயக்கம் சார்பாக நாம் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர், யுவதிகள், மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 77வது சுதந்திர தினத்தை இம்முறை நாம் எந்தவித சாதி பாகுபாடு இல்லாத, அரசியல் ரீதி இல்லாத, மத ரீதி இல்லாத எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நடைபவனி ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகின்ற ஒவ்வொரு ஆண்டுதோறும் இதே போன்று அரசியல் ரீதி எந்த ஒரு இன ரீதியான வன்முறையிலும் இல்லாமல் சரிசமமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையான ரீதியில் கொண்டாடுவோம். අපි මේ අවුරුද්දේ 2025 ඇත්ත ඇතේව ජාතික නිදහස් දවස අපි සමරනවා. අපි මේ පාගමන පදනම් කරන්නේ අපිට කිසිම ජාතිවාද ભેද මොකුත් නැහැ. பார்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு வரும் நாட்கள்லையும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் முயன்றளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். சந்தோஷம். உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆற்று முகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ வளமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியா வந்துட்டு ஒன்றிணையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கு. 1948 நாம் தமிழ், சிங்களம், முஸ்லிம் இணைந்து எமது தாய்நாட்டை ஆங்கிலேயர் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்தோம். இன்றும் ஒற்றுமையாகவே எமது தாய்நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றோம். அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது ஸ்ரீலங்காவே. இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே இந்த சந்தையில் வரைக்கும் இந்த ஊர்வலத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை பார்த்த நாங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கள சகோதர ஒருத்தர் வந்துட்டு தான் இந்த பேனர் வச்சிருக்கார். அந்த உலக போரின் தீயை அணைத்து உலக அமைதியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு புத்தகங்களை நமது உரிமைகளும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க நம்ம இந்த போட்டிருக்க அந்த இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறோம். பேருங்க மற்ற எவர்கிட்டையும் கதைப்போம். දෙමළ කියන්නේ අපි ලේ ඥාතියෝ අපිට වැරදුනා අපිට වැරද්දුවා ඒ තමයි දේශපාලඥයෝ. යලි අපිට යුද්ධ ඕන නැහැ. ඒ යුද්ධ කරේ කවුද? දේශපාලඥයෝ. අපේ දරුවෝ මැරුණා. දෙමළ මිනිස්සු කියන්නේ දෙමළ දරුවා, සිංහල දරුවා මේ කවුද? මේ අපේම දරුවෝ. යලි අපිට මේ දේ ආයෙ වෙන්න අපේ මතු පරපුරට දෙන්න බෑ. ඒ වෙනුවෙන් තමයි මම මේ අරගල කරන්නේ. අපි ජාතියක් වශයෙන් අපි එකම ජාතියක්. අපි සංස්කෘතියෙන් එකයි, ආගමෙන් එකයි, ලෙයින් එකයි. මේ සියල්ලන්ගෙන්ම අපි අංග සම්පූර්ණ. අපිට වැරද්දුවා. ඒ වැරද්දුව තමයි දේශපාලඥයෝ අපිට භාෂාවෙන් අපි වෙන් කළා. අන්න ඒ සාපේ තමයි අද මේ අපි ලක්ෂ ගාණක් අපේම මිනිස්සු මැරුණා ලේ උඩ. අන්න ඒක වෙනස් වෙනවා. යලි එවැනි දේවල් මේ ඉතුරේ දකුණ සිදු වෙන්න බෑ. මේ රටේ කොතනවත් මිනිස් ඝාතන සිදු වෙන්න බෑ. ඒකට කරන්න පුළුවන් එකම කෙනා තමයි මේක රැක ගන්න පුළුවන් මෙන්න මෙයා. අපිට විශ්වාසයි. අන්ද කුමාර දිසානායක කියන ඒ යෝධ මිනිසයා අපිට ජාතියට සමගිය ගෙනත් දෙනවා කියන විශ්වාසයක් තියෙනවා. Thank you. மற்ற இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் இவர் சிங்கள தமிழ் ஒற்றுமையை வலியுறுத்தி மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இளைஞர்கள் நடந்த பிரச்சனைகள் பற்றி வந்துட்டு இவர் வந்துட்டு வெளியுறத்துக்கு கொண்டு வந்து மற்றது விசாரணைகளை ஏற்படுத்த சொல்லி வந்துட்டு இவர் வந்துட்டு போராட்டம் செஞ்சு வந்திருக்க தனி ஒரு ஆளாக இருந்து இந்த விடயம் வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோன்னா சுதந்திரம் நடக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு இவர் இந்த யாழ்ப்பாணம் சுதந்திர தினத்தின் ஊர்வலம் வரக்கூடிய அந்த வீதியிலேண்டு இப்படியான பதாதைகளை வச்சுக்கொண்டு இவர் இந்த போராட்டம் செய்கிறது வந்து பார்த்தோம்னா தனியொரு ஆள் வந்துடுது சிங்கள சகோதரராக இருந்தோன்னு இந்த அர்வாணம் செய்கிறது வந்து பார்த்தோம்னா வித்தியாசமாக அதே நேரம் வந்துட்டு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அதில் வந்து அவருடைய கருத்துக்களையும் வந்துட்டு கவர் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு பதிவிட்டுருக்கிறோம். ஸோ இது பற்றி உங்களை கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். மற்றது வந்து பார்த்தோம்னா இந்த காணொலியில் கருத்துக்கள் கட்டாயம் சொல்லுங்கள். மற்றது